துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வார்த்தைக்கான நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன நேயர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை குறித்த மேலதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறீங்களா? மேலான கிருபையும் மேலான சமாதானமும் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த நாள் செய்தியை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வேதம் கூறுகிறது, நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அதே போல்தான் நம்முடைய பாவத்தின் விளைவு என்ன என்பதையும் கர்த்தருடைய வார்த்தையின் வாயிலாக தான் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வார்த்தையை குறித்த இன்னும் அதிகமான காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதின வேதாகம துணுக்கு செய்திகள் என்கிற புத்தகத்திலிருந்து இரத்த சாட்சி அப்போஸ்தலர் என்கிற ஒரு காணொளியை நாம் பார்க்கலாமா? வாங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இரத்த சாட்சியாக மரித்த முதல் அப்போஸ்தலர் யார் தெரியுமா? ஸ்தேவான் என்று சொல்வீர்களானால் பதில் தவறு. ஸ்தேவான் புதிய ஏற்பாட்டின் முதல் இரத்த சாட்சியாயினும் அவர் அப்போஸ்தலர் அல்ல. அப்போஸ்தலர்களில் முதல் இரத்த சாட்சி யாக்கோபு, இயேசுவுடன் நெருங்கி பழகிய சீடர் மற்றும் யோவானின் சகோதரர். இவர் கிபி 39ஆம் ஆண்டில் பஸ்கா பண்டிகை நாள் சமயத்தில் கைது செய்யப்பட்டு வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். இயேசுவின் சீடர்களில் சிலர் தவிர பெரும்பான்மையானோர் அக்காலத்தில் இரத்த சாட்சிகளாகவே மரித்திருக்கிறார்கள். இப்படி மரிப்பதையே பெரும் பாக்கியமாக கருதியும் வந்தார்கள். என்ன நேயர்களே, இரத்த சாட்சி அப்போஸ்தலர் என்கிற காணொளியை பார்த்தீங்கல்ல? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் முதலில் இரத்த சாட்சியாக மரித்தது ஸ்தேவான் இல்ல, அப்போஸ்தலராகிய யாக்கோபு தான் என்பதையும், அந்த நாட்களில் கர்த்தருக்கென்று தங்கள் ஜீவனை கொடுப்பதையும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பெரும் பாக்கியமாக கருதினார்கள் என்பதையும் குறித்து நாம் இன்று அறிந்து கொண்டோம். சரி, இப்பொழுது கூட நம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த செய்தி வேலைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். நம்முடைய ஆரம்ப நாட்களில் நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்கிட்ட வரும்போதும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போதும் சரி, தேவனுடைய கிருபைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதே போல தான் அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போதும், கர்த்தருடைய மகத்துவங்களை பாடி துதிக்கும் போதும் கூட கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களுக்குள்ள கடந்து வருகிறது. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நிலைத்து நிற்கிற சமாதானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விசேஷித்த செய்தியோடு உங்களை சந்திக்கும்படிக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, குறிப்பெடுப்பதற்காக எல்லா ஆயத்தங்களோடு இருக்கிறீங்கள? நம்ம தாமதமின்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். போன முறை நம்ம சந்தித்த போது இதே நிகழ்ச்சியில் வேத வசனங்களும் தேவனை அறியும் அறிவும் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம்.
வேத வசனங்கள் தான் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை நமக்கு உண்டு பண்ணுகின்றன. கர்த்தர் யாரு, அவருடைய குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவரால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதெல்லாவற்றையும் வேதம் காண்பிக்கிறது. என்ன செய்ய முடியாதுன்னு, அவரால் செய்ய முடியாத என்னமும் இருக்கான்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும். அவரால் பாவம் செய்ய முடியாது. அவர் முழுக்க முழுக்க பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரால் முடியாத காரியங்கள் வேற நிறைய இருக்குது. பாவம் செய்கிறவனை, பாவத்தை பார்க்க முடியாது அவர்னால. இதெல்லாம் அவரால் முடியாத காரியங்கள். இதெல்லாம் நம்ம எதில் தெரிஞ்சுக்கிறோம்னா வேதத்தின் மூலமாய்த்தான் தெரிந்து கொள்ளுகிறோம். அதை விட்டுட்டு பொதுவாக சொல்லிடுவாங்க அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்படி இல்லை. நம்ம செய்கிற பல காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியாது. நம்ம குடிச்சிட முடியும், விரிச்சிட முடியும், ஒரு லாகிரி வஸ்தை உபயோகப்படுத்தி விட முடியும், ஒரு பாவத்தில் சாக்கடையில் விழ முடியும். கர்த்தரால் முடியுமா? அது முடியாது. அப்போ நம்ம அதை பார்க்கும்போது அவர் முழுவதும் பரிசுத்தர். அதை செய்ய முடியாது மாத்திரமல்ல, செய்கிறவனை பார்க்கவும் முடியாது. இதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம்? வசனம்தான் அதை நமக்கு சொன்னது. ஆதாமை கர்த்தர் ஏதேனிலே உண்டாக்கி வைத்து அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தினுடைய கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்த நாட்களில் தினம் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க கர்த்தர் பரத்திலிருந்து இறங்கி வருவார். மாலை நேரம் முழுவதையும் அவர்களோடே தான் அவர் கழிப்பார். அவங்ககிட்ட பேசுவார், அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிப்பார், அவர்களோட நிறைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவார். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. தினம் வந்து கூப்பிடுவார். ஆதாம் அவருக்காக காத்திருப்பான், அவரை அவர் பார்ப்பார். ஆனால் ஒரு நாள் ஏவாள், உங்களுக்கு தெரியும் வேதத்தில், ஏவாள் தனித்து நடந்து போன போது சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு எந்த பழத்தை அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த பழத்தின் மேல் தன்னுடைய கண்ணை வைத்து அந்த பழம் புசிப்பதற்கு இனிமையானது என்று கண்டு, பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கது என்று கண்டு, தன் கையை நீட்டி பறித்து அதை புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். இதான் பாவம். பாவம்னா என்னென்னா தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம் தான் பாவம். அப்போ அந்த பாவத்தை செஞ்சிட்டாங்க. கர்த்தர் அன்றைக்கும் வழக்கம் போல அவர் பூமிக்கு இறங்கி வருகிறார், ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார். ஆதாமையும் பார்க்க முடியல, ஏவாளையும் பார்க்க முடியல. கர்த்தர் அங்கிருந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. அப்போ கர்த்தருடைய கண்ணை மறைக்கக்கூடிய ஏதாவது இருக்குதா? அவருக்கு எக்ஸ்ரே கண்ணு, அவரால் எல்லாம் பார்க்க முடியும். அவரை மறைப்பதற்கு ஒரு மரத்துக்கு பின்னால் மறைஞ்சிருந்தால் கண்டுபிடிச்சிடுவார். ஒரு புல்லுக்கு பின்னால் ஒருவேளை இன்னைக்கு சாயந்தரம் கர்த்தர் வரும்போது நம்ம விளையாடுவோன்னு சொல்லி நீங்கள் ஒரு புல்லுக்கு பின்னால் புதருக்கு பின்னால் மறைஞ்சால் கண்டுபிடிச்சிடுவார். வேதம் சொல்லுகிறவருடைய கண் எப்படிப்பட்ட கண் தெரியுமா? என் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகுவதற்கு முன்பே உம்முடைய கண்கள் என் கருவிலே என்னை கண்டது என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம ஸ்கேனர் வச்சுருக்கிறோம், மிஷின் வச்சுருக்கிறோம், நம்முடைய கருவை பார்க்குறாங்க உள்ள. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கருவை எலும்புகள் உண்டாவதற்கு முன்னாலேயே நம்முடைய கருவை வயிற்றுக்குள்ளே இருக்கிறத கர்த்தர் பார்க்குறாராம். அப்போ அப்படிப்பட்ட பார்வை உள்ள கர்த்தர் வந்து கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என் பார்வையை மறைக்க முடியுமானால், என் பார்வையில் என்னால் பார்க்க முடியாத ஒரு காரியம் இருக்கும்னா அது கண்டிப்பாக பாவமாய்த்தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் ஏதோ பாவம் செய்து விட்டீர்களா என்று அடுத்த கேள்வியை அவங்ககிட்ட கேட்குறாரு. அப்போ பாருங்கள், கர்த்தரால் பார்க்க முடியாதது இருக்குது. பாவத்தில் இருக்கிறவன், பாவத்துக்குள்ளே விழுந்து போனவங்க, அவர்களால் பார்க்க முடியாது. அப்போ எப்போ பார்க்க முடியும்னு கேட்டால், தங்கள் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிறாங்க பாருங்கள், அப்போ அந்த பாவம் விலக்கப்பட்டு அவர்களை கர்த்தரால் பார்க்க முடிகிறது. அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரால் எல்லாத்தையும் பார்க்க முடியும், கருவிலை இருக்கிறதை பார்க்க முடியும், கருவிலை எலும்பு உண்டாகிறதுக்கு முன்னால் பார்க்க முடியும், அவரால் எல்லாம் உணர முடியும். நம்முடைய வாயிலே சொல் பிறப்பதற்கு முன்னால் நான் என்ன பேச போகிறேன் என்பதை அவரால் அறிய முடியும் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. ஆனால் அதே கர்த்தருக்கு ஒருவன் பாவம் செய்த போது அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. ஏசாயாவின் புஸ்தகத்தில் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவிலே ஒரு பெரிய சுவராக, தடைச்சுவராக இருக்கிறது.
நான் உங்களை பார்க்க முடியாமலும் உங்கள் ஜெபத்தை கேட்க முடியாமலும் அந்த பிரிவினை உண்டாக்குவது பாவம்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் எதிலிருந்து தெரிந்து கொண்டேன்? அவரால் இதை பார்க்க முடியும், இதை பார்க்க முடியாது. அவரால் எவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக பார்க்க முடியும், அவரால் எதை பார்க்க முடியாது. பாவத்தினுடைய விளைவு என்ன, அவருடைய குணம் என்ன, எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த வசனத்திலிருந்து தான் அவருடைய குணமும் அவருக்கு என்ன பார்க்க முடியாதுங்கிறதையும் இந்த வசனத்திலிருந்து தான் தெரிந்து கொண்டேன். நான் அவர்கிட்ட போய் தனிப்பட்ட விதத்தில் இன்டர்வியூ எடுக்கல. உங்களால் என்ன பார்க்க முடியும், என்ன பார்க்க முடியாது அப்படிலாம் கேட்கல. வசனம் எனக்கு சொல்லுகிறது உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. இதே மாதிரி தான் நீங்கள் வசனத்தை படிக்கும்போது அந்த வசனம் தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அதனால்தான் நான் போன நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்த போது சொன்னேன், வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2 புஸ்தகம் வச்சுக்கிறோம். வேதம் உங்களை பற்றி என்ன சொல்லுது, அந்த வசனத்தில் உங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தா அந்த நம்பர் போட்டு குறித்து வச்சுக்கிறணும். தேவனை பற்றி என்ன சொல்லுகிறது, அதுக்கு இன்னொரு புஸ்தகம். அதில் தேவனை பற்றி அவர் நல்லவர், வல்லவர், என்னென்ன கிரியை செய்கிறார். இப்போ நான் சொன்னேனே, அவரால் என்ன முடியும், என்ன முடியாது, இதெல்லாம் நீங்கள் வாசிக்க நேரிடும் பொழுது அதை இன்னொரு புஸ்தகத்தில் குறிப்பிட்டு வச்சிடணும். உங்களை பற்றி சொல்லப்பட்டதை நீங்கள் வாசிக்கும்போது அதில் எதை திருத்தணும், எதை விளக்கணும்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அதை திருத்தணும், அதை நீக்கணும். தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத ஆழ்ந்து தியானிக்கணும். சொல்லப்பட்டிருக்க அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர், அவ்வளோதான். அவரால் பாவத்தை பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஆதாமை பற்றின ஒரு காரியம் நமக்கு ஞாபகம் வருது. எங்கெங்கெல்லாம் அவர் பாவத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உடனே அந்த வசனங்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சு பகுதியாய் பிரித்து வேதத்தை வாசிக்கும் போது தான் அறிந்து கொள்ள முடியும். உங்களை பற்றி அறிந்து உங்களை திருத்திக் கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் உங்கள் தேவனை நீங்கள் அறிந்து கொள்வது. ஏனென்றால் விளையாட்டுக்கு நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ளலை, ஒரு ஊழியம் செய்வதற்கோ பிரசங்கம் பண்ணுவதற்கோ நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ளலை. நாம் கர்த்தரை அறிந்து கொள்வதே நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது தான். ஆகவே தேவனை அறியும் அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அறிவை கொடுப்பது வேத வசனம். தேவனை அறியும் அறிவு நமக்கு கொடுப்பது நித்திய ஜீவன். இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அப்போ சும்மா நம்ம ஏதோ தானோன்னு சொல்லி அவரை படிக்கல, அவரை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் படிக்க முடியும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், வேத வசனங்களை வாசிப்பதில் ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் அவைகள்தான். அப்போ ஆராய்ஞ்சு பார்க்குறது வேறு. அதைத்தான் நான் போன முறை சந்தித்த போது சொல்ல விரும்பினேன். நான் ஒரு பொருளை நீங்கள் வெளியே சும்மா பார்க்குறதுக்கும் அதை லேபில் கொடுத்து ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரத்தம் சிவப்பாக தான் இருக்குது, ஆனால் லேபில் வைக்கும்போது தான் அந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குது, உப்பு அளவு எவ்வளவு இருக்குது, கொழுப்பு எவ்வளவு இருக்குது, அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கவுண்டிங் அது எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. சாதாரணமாக நமக்கு கை வெட்டி கொள்ளும்போதோ அல்லது ஒரு சிறு காயம் படும்போதோ ஒரு சிவப்பு நிற திரவம் விழுவது தான் நமக்கு தெரிகிறது. இரத்தம் அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த இரத்தத்தில் என்னென்ன இருக்குது, குறைபாடு இருக்குன்னு இரத்தத்தை இன்னும் ஆராய்ஞ்சு அந்த இரத்தத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்குறாங்களே. ஏங்கிறான், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், அப்புறம் பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ ரத்தம் வெறும் பார்வைக்கு ஒன்று, ஆராய்ஞ்சு பார்த்தா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், வேத வசனத்தை பார்த்தால் அது வசனம்தான், சும்மா அதை படித்தா ஒரு வசனம்தான், ஆனால் ஆராய்ந்து பார்த்தால்தான் அது என்னை குறித்து சாட்சியிடுகிறதை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். அதனால தான் வேதத்தை ஏனோ தானோன்னு படிக்காமல் ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிற மனப்பான்மையில் தோண்டி துருவி வாசித்து பார்க்கணும். மேலோட்டமாய் வாசிப்பது நமக்கு எந்த பிரயோஜனத்தை தராது. அது சும்மா மேலோட்டமாக நம்ம அறிந்து கொள்ளத்தான் நமக்கு உதவி செய்யும். அப்போ இதனால தான் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறோம். அப்போ நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்காக கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அது வசனத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும், அதை நீங்கள் தான் எடுக்கணும். இந்த வசனம் ஆண்டவரை பற்றி இப்படி சொல்லுகிறது, தேவனுடைய குணாதிசயத்தை இப்படி சொல்லுகிறதுன்னு நீங்கள் தான் அதை பார்த்து அதை அந்தந்த கேட்டகரியில் பொருத்தி பார்க்கணும். அப்போ தான் முழுவதுமாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உங்களால் முழுசாக கண்டுகொள்ள முடியும். அப்போ தான் நித்திய ஜீவனை பெற முடியும். சரி, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு நித்திய ஜீவனுக்காக மாத்திரம்தான் அதை குறித்து அறிந்து கொள்ளுகிறோமா?
அல்லது கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே நமக்கு வேறு சாத்தியக்கூறுகள் என்னமும் இருக்கிறதா? உலகத்தில் பாருங்கள், ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறவனை தான் ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். ஒருவர் எல்லாருக்கும் சரீரம் இருக்குது, ஆனால் அந்த சரீரத்தை குறித்து ஆராய்ந்து படித்து பார்த்தவங்களை டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்கள நம்ம எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். எனக்கு தான் சரீரம் இருக்குது, அவர் என் சரீரத்தை தான் ஆராய்கிறார். நான் இந்த சரீரத்தோடு தான் வாழ்கிறேன், ஆனால் என் சரீரத்தை நான் ஒரு நாளும் ஆராய்ந்ததில்லை. நீங்களும் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? என்னுடைய ரத்தத்தில் என்ன இருக்குது, எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு தெரியாது. இந்த சரீரத்தோடு தான் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சரீரத்தோடு தான் நடக்கிறோம், போகிறோம். ஆனால் அந்த சரீரத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தது இல்லையே. அதை ஆராய்ஞ்சு பார்க்குற படிப்பை படித்த ஒருவர் இருக்கிறாரே, மருத்துவர். அவர்கிட்ட போய் ஒரு சின்ன டிஃபெக்ட் வரும்போது நம்ம உடம்பு கொடுத்த உடனே அந்த சரீரத்தை அவர் ஆராய்ந்து பார்க்குற அறிவு வச்சிருக்கிறதுனால அவர் அதை கண்டுபிடித்து கொள்ளுகிறார். இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. பைபிளை வச்சுருப்பாங்க, பைபிளை நெஞ்சோடு வச்சுக்கிடுவாங்க, பைபிளோடு தான் போவாங்க, பைபிளோடு தான் வருவாங்க, பைபிளை பற்றி தான் பேசுவாங்க. ஆனாலும் அதை அவர்கள் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்க மாட்டாங்க. ஒரு ஆராய்ந்து நம்ம ஒரு அறிவை பெற்றுக்கொண்டால் நம்ம ஒரு வேறு லெவலுக்கு கடந்து போயிடும். அதுதான் நான் சொன்னேன். இந்த உடம்போடு தான் நான் பிறந்து இத்தனை வருஷம் இந்த உடம்போடு வாழ்ந்தாலும் இந்த உடம்பில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்த ஒருவர் தான் எனக்கு சொல்ல முடிகிறது. என் உடம்பு தானே என்பதற்காக எனக்குள்ளே என்ன நடக்கிறதுங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியலையே. அந்த அறிவு நமக்குள்ளே வரணும். அதை கொடுப்பது தான் கர்த்தருடைய வேத வசனம். அப்போ இந்த தேவனை அறியும் அறிவு நமக்கு என்னென்னலாம் கொடுக்கிறது? நித்திய ஜீவனை கொடுக்குது. அதுதான் முக்கியமான ஒரு விளைவு. இது மாத்திரமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த உலகத்தில் வாழும்போதே தேவனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு பல நன்மைகளை கொடுக்கிறது. என்னெல்லாம் கொடுக்குது பார்க்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 9 வரைக்கும் உண்டான வசனங்கள். முதல்ல இந்த வசனங்களை நான் அப்படி வாசிச்சிடுறேன். அப்புறம் இதில் என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கிடைப்பதாக. முதல் காரியம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. பேதுரு கிறிஸ்துவை அறியும் அறிவினால, தேவனை அறியும் அறிவினாலையும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கிடைப்பதாக. முதல்ல நான் வாசிடுறேன் ஃபுல்லாக, அப்புறம் நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். பைபிள் எடுத்துக்கங்க. நீங்கள் பைபிள் எடுத்துக்கிறணும். சொல்லும்போது நீங்களும் அதை திறந்து வாசிக்கணும். ஒருவேளை நீங்கள் திறந்து நீங்கள் வாசிக்கலையே நீங்கள் கேட்பீங்க. சில ஆளுக்கு இருப்பீங்க அப்படி. நம்ம என்ன சொல்ல வர்றோம் மெயினாக என்பதை விட்டு அதில் எங்கே ஒரு ஓட்டை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பாங்க. இந்த ஆவிக்கு பேர் இந்த பரிசேய ஆவின்னு பேர். பரிசேய ஆவி என்ன செய்யும்னா, நம்ம பார்க்கும்போது சுற்றி இருக்கிற காரியத்தை தான் பார்க்க, என்ன சொல்கிறான்னு கேட்காது. உங்கள் காலர் இப்படி தூக்கிட்டு இருந்துச்சும்பாங்க, அல்லது நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கலையே அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கவனிக்கணும். இந்த ஆவிக்கு பேர் பரிசேய ஆவி. அவர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்கள். எல்லாரும் கர்த்தர் ஒரு நித்திய ஜீவனை குறித்த காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறாரு. அதில் ஒருவன் எழுந்து கேட்டான், பரிசேயன், உம்முடைய சீஷர்கள் சாப்பிடும்போது ஏன் கை கழுவல அப்படின்னு கேட்டான். பாருங்கள், அவர் என்ன பேசுகிறாரு, இவன் என்ன கேட்குறான் பாருங்கள். சரி, நான் ஏன் பைபிள் திறந்து படிக்கலை தெரியுமா? நான் அந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு நான் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசணுங்கிறதுக்காக நான் அதை டைப் பண்ணி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் ராத்திரி உட்காந்து டைப் பண்ணி என்னென்ன வசனம் அப்படின்னு டைப் பண்ணி எடுத்து வச்சுருக்கனால என்னால் அதை பார்த்து வேகமாக படிக்க முடிகிறது. ஆனால் நீங்கள் பைபிள் எடுத்து தான் படிக்கணும். எல்லோரும் எடுத்துக்கங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 9 வசனங்கள் வரைக்கும். அதில் முதல்ல அவர் சொல்கிறாரு, நான் முழுசாக படிச்சிடுறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே, எதனால? அறிகிற அறிவினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும்,
இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகிதத்தையும், சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்றொன்னா பார்ப்போமா? முதல் காரியம் பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ கர்த்தருடைய கிருபைனா உங்களுக்கு தெரியும், தகுதியற்ற ஒருவன் மேல் காண்பிக்கிற பெரிய அளவு இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. ஒரு ஆளுக்கு எவ்வளோ இரக்கம் செய்யணும்னு ஒரு அளவு வச்சுருப்போம்ல நம்ம, அதை தாண்டி ஒரு பெரிய அளவு இரக்கத்தை ஒரு தகுதி இல்லாத மனிதனுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கிருபை. கர்த்தர் நம்ம கொடுக்குற எல்லாமே அப்படித்தான். கர்த்தர் நம்ம இடத்துல வந்து பேசுகிறாருங்கிறதே நம்முடைய தகுதிக்கு மேற்பட்ட ஒரு காரியம்தான். வேத புஸ்தகத்தை நம்ம கையில், அவருடைய வார்த்தையான வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருனாலே அது நம்முடைய தகுதிக்கு மேற்பட்ட ஒரு காரியம்தான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள் கொடுத்திருக்கிறார் என்றாலே அது நம்முடைய தகுதிக்கு மேற்பட்ட காரியம்தான். கடவுளுடைய ஆவியை ஒரு சின்ன மண்பாண்டத்தில் என் உடம்புக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டிருப்பது என்ன சாதாரணமான விஷயமா? நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்குறார். கர்த்தர் யார்? ஒரு பிரதம மந்திரியா, ஒரு பிரசிடெண்ட்டா, அல்லது ஒரு பெரிய மனிதரா? இல்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை பொழுது கிரியேட்டர் அவர் உட்கார்ந்து நம்ம ஜெபத்தை கேட்கணும்னா, நம்ம பல பெரிய ஊழியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய பேர் ஜெப குறிப்புகள் அனுப்பி கடிதம் அனுப்புவாங்க, எங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வரும் சில பெரிய ஊழியர்களுக்கு. அந்த கடிதங்களை படித்து பார்க்க அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. நான் பார்த்த சில அலுவலகங்களில் 100க்கு மேற்பட்ட இந்த ஜெப குறிப்புகளை வாசித்து உங்களுக்கு பதில் போடுறதுக்கு 100க்கு மேற்பட்ட ஸ்டாஃப் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்க வேலை செய்வாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு நம்ம அனுப்புகிற நம்முடைய நம்முடைய ஜெப குறிப்பை கூட அந்த மனிதனால் வாசிக்க முடியாது. ஆனால் பாருங்கள், கர்த்தர் நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை கேட்பதற்கு அவர் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தலை. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தேவதூதரில் வச்சு, இந்தியாவிலேருந்து வரதெல்லாம் நீ படி, அமெரிக்காவிலேருந்து வரதெல்லாம் நீ படி, அதில் கண்டென்ட் என்னன்னு சொல்லு. சில ஆள் வளன்னு ஜெபிப்பான், அதெல்லாம் எடிட் பண்ணி என்னன்னு பார்த்து நீங்களே வந்து பதில் போட்டு அனுப்புங்கப்பான்னு கர்த்தர் பரலோகத்தில் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாரா? இல்லை. அந்த ஜெபத்தை எல்லாவற்றுக்கும், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றுக்கும் யார் தலைவரோ அவரே நேரடியாக கேட்குறாராம். அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் எவ்வளோ இடத்துல சபை நடந்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க வீட்டில். பல பேர் எத்தனை இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கோம், எத்தனை பேர் தங்கள் பிரச்சனையில் உலக அளவில் நீங்கள் பாருங்கள். நிகழ்ச்சியை பார்க்குறவங்கள தாண்டி இன்னும் எவ்வளோ பேர் கர்த்தரோட கனெக்ஷனில் இருப்பாங்க. அவ்வளவு ஜெபத்தையும் வேறு எங்கேயும் கர்த்தர் விடாமல், அதற்குன்னு வேறு ஆட்களை வச்சுருக்காம, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தூதர்களை வச்சுருக்கிறாம தானே கேட்குறாராம் தகுதியுள்ள ஜெபங்களை. அப்போ தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அது கிருபை. எப்படி கிருபை? தகுதி இல்லாத நாம் பேசுகிறேங்கிறத நம்முடைய பிள்ளைகளே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாஸ்டர் பேசுகிறது சபை கேட்க மாட்டேங்குது. நீங்களும் நானும் என்ன பெரிய மனிதர்களா? நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்ம பேசுகிறோங்கிறத கர்த்தரை நேரடியாக கேட்குறாரு பாருங்க. அங்கே தான் தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை. அப்போ நான் சொல்கிறார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு தருகிறதில்லை. ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ ஒரு சமாதானம், ஒரு கிருபை. இது எது மூலம் வரணுமா? கர்த்தரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகணும். இந்த கிருபையும் சமாதானமுமே வேற காரியங்கள் மூலமும் நமக்கு பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னு கேட்டால், ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் தகப்பன் பிள்ளையை கடாட்சிப்பது போல நான் அவனை கடாட்சி தருள்வேன். கடாட்சிப்பேன்னு என்ன அர்த்தம்? அவனிடத்துல பாசமாக இருந்து, பக்குவமாக இருந்து, பட்சமாக இருந்து அவனை நேசிப்பேன்னு அர்த்தம்.
அப்போ ஒரு மனிதன் ஊழியம் செய்கிறதுனால ஒரு கிருபை கிடைக்கும் அவனுக்கு. அவன் கர்த்தருக்குன்னு ஓடுறான், உழைக்கிறான், ஊழியம் செய்கிறான். அந்த ஊழியம் செய்யும்போது ஒரு கிருபை கிடைக்கும். ரட்சிக்கப்படுகிறார்கள் பாருங்கள், பாவத்தை அறிக்கை செய்து அவர்கள் ரட்சிக்கப்படும் போது அவர்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும். கர்த்தருக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு காணிக்கை கொடுக்குறாங்கல்ல, அவங்க மேலேயும் ஒரு கிருபை கிடைக்கும். வேதத்தை தேடி வாசிப்பாங்க, அவங்க மேலேயும் ஒரு கிருபை கிடைக்கும். அப்போ கிருபை கிடைப்பதற்கும் அதே மாதிரி தான் சமாதானம். எனக்கு சமாதானம் வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது எனக்கு சமாதானம் கிடைக்கும். சோர்ந்து போயிட்டனே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது எனக்கு சமாதானம் கிடைக்கும். அந்நிய பாஷை பேசும்போது ஒரு சமாதானம் கிடைக்கும். ஏசாயா 28வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களுடைய பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் நான் பேசுவேன், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்றார். அப்போ அபிஷேகத்தில் நிறைஞ்சு நீங்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுனா ஒரு சமாதானம், ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சமாதானம் வரும். ஒரு பாட்டு பாடுறீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே பாடினா ஒரு சமாதானம் வரும். கர்த்தருடைய மகத்துவங்களை தியானிக்கிறீர்கள், ஒரு சமாதானம் வரும். அப்போ இந்த கிருபையும் சமாதானமும் தேவத்துவத்துக்கு அடுத்த பல காரியங்கள் மூலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதில் ஆரோக்கியமான கிருபையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆரோக்கியமான சமாதானமும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் தான் வரும். அது நிரந்தரமாக நிற்கும். இந்த சமாதானமும் இந்த கிருபையும் அது நிரந்தரம். அதுதான் ஜெனுயின், அதான் மேலான கிருபை, மேலான சமாதானம். ஆகவே சொல்லுகிறார், கிருபை வருவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஒருவன் கர்த்தருக்கு ஓடி உழைத்து ஊழியஞ்சிறான், கிருபை வருது. ஜெபம் பண்ணுகிறான், கிருபை வருகிறது. ஏழைகளுக்கு இறங்குகிறான், கிருபை வருகிறது. ஆனால் இதெல்லாமே கிருபை தான். ஆனால் கிருபையில் மேலான கிருபை, நிரந்தரமான கிருபை எங்கிருந்து வருகிறதுனா கர்த்தரை அறிகிற அறிவினால் வருகிறது. சமாதானம் அதே மாதிரி தான். பல்வேறு விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. தேவனிடத்தில் ஜெபத்தில் காத்திருக்கும் போது, அந்நிய பாஷை பேசும்போது, மற்றவர்களுடைய சமாதானமாக இருக்கும்போது, நமக்கு ஆவியிலே நிறைந்திருக்கும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. ஆனால் சமாதானத்தினுடைய உச்சகட்டம், சமாதானத்தினுடைய நிரந்தரத்தன்மை உள்ள சமாதானம், ஆரோக்கியம் உள்ள முழுமையான ஒரு சமாதானம் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால்தான் கிடைக்கிறது. இந்த அறிவு ரொம்ப வித்தியாசமானது. அறிவை திருட முடியாது யாரும். அது குறித்து தமிழ் பாடல்களே இருக்கிறது. வெண்தணலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தானும் இயலாது, அவர்கள் கண்ணமிட்டு திருடவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அறிவு ஒரு ஆள்கிட்ட இருந்தால் அதை திருட முடியாது யாரும் வந்து. அந்த அறிவை திருட முடியாது. ஒரு ராஜா வந்து உத்தரவு போட்டு அந்த அறிவை அவனிடத்திலிருந்து கைப்பற்றி கொள்ள முடியாது. ஒருவன் அறிவு வந்துருச்சுன்னா அது நிரந்தரமாக தங்கிடுது. நான் ஒரு காரியத்தை குறித்து அறிகிற அறிவு வந்துச்சுன்னா எனக்குள்ளே தங்கிடுது அந்த அறிவு. அதே மாதிரி தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உண்டாகிறதெல்லாம் நிரந்தரமானதாக இருக்கும். அதனால அவர் சொல்கிறாரு, பல ரூபங்களிலே பல வழிகளிலே கிருபையும் சமாதானமும் ஒரு மனிதனுக்கு வந்தாலும் நான் உங்களுக்கு எதற்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றால், கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு அந்த சமாதானமும் அந்த கிருபையும், நிரந்தரமான சமாதானம் நிரந்தரமான கிருபையும் வருவதாக. இப்போ இந்த வசனத்தை படிக்கிறேன். நான் சொன்ன அர்த்தத்தை மனதில் வைத்துக்கொண்டு படித்து பாருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு அர்த்தம் புரியும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அறிகிற அறிவினாலே கிருபை என்றால், அப்போ அறிகிற அறிவை தாண்டி வேறு காரியங்களையும் கிருபை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதைத்தான் நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். 2வது வசனம் அவர் சொல்கிறாரு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. கர்த்தர் நம்மை எதனால் அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய மகிமையினால் அழைத்திருக்கிறார். அவருடைய மகா பெரிய காருண்யம், காருண்யம்னா அந்த தான் இரக்கம், பட்சாதாபத்தோடு கூடிய இரக்கம். ஒரு பரிதாபத்தோடு கூடிய ஒருவனுக்கு நம்ம இரக்கம் செய்கிறோமே, அந்த இரக்கம். சிலர் இரக்கம் செய்வாங்க, அப்படி இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே இடது கையில் எடுத்து பிச்சை போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் காருண்யம் என்றால் நமக்கு மேலே ஒரு பட்சாதாபம், ஒரு இரக்கம். அதோடு நீங்கள் கொடுக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். சிலர் கொடுக்கணுமேன்னு கொடுப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு சிலர் வருவாங்க பாருங்கள், வெளியே பிச்சை எடுக்கிறவங்க இப்படி இடது கையில் காசை போட்டே போவான், எங்கே விழுதுன்னே தெரியாது, போட்டுகிட்டே அவர் பேசிக்கிட்டே போவார். ஏன்னா இரக்கம் கொடுத்துட்டாராம், பிச்சை போட்டாராம். சிலர் கொடுக்கும்போது அப்படி வந்து இடது கையில் கொடுப்பாங்க. அதெல்லாம் பாருங்களேன், அதுவும் இரக்கம்தான். அந்த கொடுத்த உணவும் அவனுடைய பசியை போக்குதான். ஆனால் அது பேர் காருண்யம் அல்ல. காருண்யம் என்றால்
இரக்கம் உங்கள் மேலே அன்புடன் கூடின பட்சாதாபத்தோடு கூடின இரக்கம். அது இரக்கத்தை நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். சிலர் ஒருவருக்கு இறங்கும் போதே அவங்க முழு மனசோடு செய்கிறாங்க என்பது நமக்கு தெரியும். அந்த மாதிரி முழு மனதாக தம்முடைய காருண்யத்தினால நம்மை அழைத்தவரை, மனிதர்களை அழைக்க வேண்டுமே என்பதற்காக அழைக்கிறது இல்லை, காருண்யத்தினாலே நம்மை அழைத்தவரை அப்படின்னா கர்த்தரை அறிகிற அறிவினாலே, கர்த்தரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. இந்த வசனத்துக்கு என்னங்க அர்த்தம்? இந்த பேதுரு மாதிரி ஆட்க, பவுல் மாதிரி ஆட்க எழுதுனதை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய சொல் ஆடல், அவங்க வச்சிருக்கிற அந்த வார்த்தை பிரயோகம், கட்டமைப்பு, இந்த வசனங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகும்போது, குறிப்பாக நிருப வாக்கியங்கள் அதுக்குள்ளே போகும்போது நீங்கள் நிறுத்தி பல தடவை படித்தா தான் புரியும் உங்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்களுடைய ஸ்டைல் அது. நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகங்கள் எல்லாமே வார்த்தைக்கு வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை சேர்ந்து இருக்கும். அதை நீங்கள் தனித்தனியாக பிரித்து டிசெக்ட் பண்ணி படித்தா தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதே உங்களுக்கு முதல்ல புரியும். பாருங்களேன், நம்ம முதல்ல வாசமே, நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு பைபிள் படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும், எந்தெந்த அதிகாரங்கள் படிக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக படிக்கணும் அப்படின்னு. தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் கூட அவங்க தெளிவாக எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த நிருபங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சொல் ஆடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லுடைய கட்டமைப்பு அது அப்படி சுற்றி 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 வரும், ஒன்று மேலே ஒன்று. என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியாது. அதை நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா தான் புரியும். இப்போ பாருங்களேன், நம்ம படித்த அந்த 2வது வசனத்தை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. இது என்ன ஒரு சொல் ஆட்சி என்று பாருங்களேன். அதை நம்ம எப்படி சுருக்கலாம்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா தேவனை, அதானே நம்மை அழைத்த தேவனை அறிகிற அறிவினாலே அப்படின்னு அது போதும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படி அழைச்சாங்கிறத சேர்த்து சொல்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், அது எப்படி வரும்? என்னை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அல்லது என்னை அழைத்த தேவனை அறிகிற அறிவினாலே. அப்படி தான் அதை நம்ம சுலபமாய் புரிந்து கொள்வதற்கு வசனத்தை மாற்றக்கூடாது. அதை சுலபமாக புரிஞ்சு கொள்வதற்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்கள் மனசில் நீங்கள் சொல்லி பார்க்கணும். அப்போ தான் அதனுடைய அர்த்தத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும். அதை விட்டு சும்மா இன்றைக்கி தினம் காலையில் பைபிளில் ஒரு பக்கம் படிக்கணுங்கிறதுக்காக தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு அறிவினாலே சமாதானம் கிருபை உண்டாவதான்னு படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ இதனால தான் அப்படி படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிருப வாக்கியங்கள் இருக்குல்ல, இவர் பரவாயில்ல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் எழுதினதை விளங்கி கொள்ள கஷ்டமாக இருக்குன்னு இவர் சொல்கிறார். யார்? பேதுரு. பவுல் சில இடத்துல, ஏன்னா பவுல் பெரிய ஸ்காலர், பெரிய இடத்துல கல்வி கற்றவர், அவருக்கு மொழி அறிவு, அவருக்கு நிறையா அந்த பழைய பாரம்பரிய அறிவு, வேத அறிவு ரொம்ப இருக்கும். கமாலியல் என்ற ஒரு பெரிய வேத விற்பனர், அவர் யாரையும் தன்னிடத்தில் மாணவராய் சேர்த்து கொள்ள மாட்டார், நெருங்க முடியாது அந்த ஆள்கிட்ட. ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அவருடைய காலுக்கு கீழே உட்கார்ந்து அவர்கிட்ட கல்வி கற்றவர் பவுல். அது ஒரு பெரிய ஒரு அடைமொழியாக பயன்படுத்தப்பட்டது. அது ஒரு அந்தஸ்து, ஒரு டிக்னிட்டி அவருக்கு. அதனால சொல்ல, கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து பாடம் கற்றவன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்டவர் அவர் எழுதினது நமக்கு படிக்கிற கஷ்டமாக இருக்குது, புரியலை பல இடத்துல என்று சொல்லி பேதுரு ரிப்போர்ட் பண்ணுறார். சரி, இவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தா இவர் அதை விட எழுதியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா, அந்த நிருப வாக்கியங்கள் வரும்போது அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது, தேடி துருவி படிக்கட்டும்னு சொல்லி. அப்போ இந்த நிருப வாக்கியங்கள் வரும்போது நீங்கள் எப்பவும் நிதானமாக எந்தெந்த இடத்துல ஒரு கமா போட்டிருக்குது, எந்தெந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்குது, எந்தெந்த இடத்துல செமிகோலன் போட்டிருக்குது, அப்பாஸ்டஃபிக்குள்ளே எது வைக்கப்பட்டிருக்கிறது, அப்பாஸ்டஃபி ரொம்ப இருக்காது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்கள் பிரித்து படித்தால்தான் அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள முடியும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை, அதாவது நம்மை அழைத்த தேவனை அறிகிற அறிவினாலே எனக்கு என்ன கிடைக்குதான்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். அது என்ன ஜீவனுக்கும் சொன்னால், நான் இந்த உலகத்தில் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஜீவனத்திற்கு
இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு பிழைப்பதற்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த அறிவு நமக்கு தருகிறதாம். பார்த்தீங்களா? இந்த அறிவு நமக்கு ஏன் முக்கியம்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு உண்டான ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த அறிவு நமக்கு தருகிறது. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குதே, தேவ பக்தி பொருந்தின ஒரு வாழ்க்கை. வெளி உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குது. நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன், எனக்கு 2 வாழ்க்கை இருக்குது. ஒன்று உலக வாழ்க்கையை நான் நடத்தணும், இன்னொரு பக்கத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவ பக்தி வாழ்க்கை. இது எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. 2மே இருக்குது. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஜீவனுக்கு வேண்டிய, ஜீவிப்பதற்கு வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு வேணும். 2வது காரியம் பாருங்கள், உங்களுக்கு தேவ பக்திக்கு என்னென்ன வேணுமோ, ஒரு பரிசுத்தம், நீதி, ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம், இதெல்லாம் நம்முடைய தேவ பக்திக்கு தேவையான காரியங்கள். இந்த 2யுமே சைமல்டேனியஸாக கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு தந்தருளுகிறது என்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ அறிவு தானேன்னு சொல்கிறோம், அந்த அறிவு நமக்கு சோறு போடுது. அந்த அறிவு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிறது. உலக அறிவுமே அப்படி தான் பாருங்கள். ஒருவர் ஏன் கல்வி கற்கிறார்? இவ்வளோ பணம் கொடுத்து அவ்வளோ போய் நீட் எக்ஸாம் வச்சா கூட போய் நீட்டாக போய் எழுதிட்டு ஏன் வர்றாங்க? யோசிச்சு பாருங்கள். இந்த அறிவு அவருடைய ஜீவனுக்கு வேண்டிய காரியத்தை கொடுக்க போகிறது. இன்றைக்கி 10 லட்சம் போட்டார்னா அவர் சேரில் உட்காந்து டாக்டரான பிறகு அவர் பல லட்சங்கள் சம்பாதிப்பார். எல்லாருமே அதுக்கு தானே படிக்கிறோம். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், சாதிக்க வேண்டும் என்றுமா படிக்கிறாங்க? 98% பேர் அந்த அறிவினால் தாங்கள் இந்த உலகத்தில் பிழைப்பதற்காக படிக்கிறாங்க, கௌரவமாய் பிழைப்பதற்காக. மற்றபடி எல்லாருமே பிழைக்கலாம், கௌரவமாய் பிழைக்கணும், மரியாதையோடு பிழைக்கணும், அதுதானங்க படிக்கிறோம். அது வேதம் சொல்லுது. அதே மாதிரி தான் உங்கள் ஜீவனுக்கு உண்டானதை இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் உங்கள் ஜீவனை நடத்துவதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். உண்மையாகவே கர்த்தரை அறிகிற அறிவு வரும்போது நீங்கள் யார்கிட்டையும் வாய் விட்டு கேட்க வேண்டாம், அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுக்கப்பட்டு விடும். இது நான் விசேஷமாக என் வாழ்க்கையில் பிரத்யட்சமாக பார்த்துருக்கிறேன். தேவனை குறித்து அறிகிற அறிவு எங்களை யாரிடத்திலும் போய் கையேந்த விடவில்லை. மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் இந்த வசனம் எனக்கு உதவி செய்திருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. நான் யார்கிட்டையும் காணிக்கை கேட்டதில்லை. என்னுடைய 40 வருஷ ஊழியத்துக்கு ஒரு அழைக்கும் போது எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டதில்லை. பணத்தை பற்றி பேசினதில்லை. கர்த்தர் என்னை அழைத்த போது நான் அவரிடத்துல சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். நீர் என்னை பிழைப்பூட்ட முடியுமானால் நான் முழு நேர ஊழியத்துக்கு வருகிறேன் என்று கர்த்தரிடத்தில் சொன்னேன். அதை கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிறார். நாங்கள் கட்டடம் கட்டியிருக்கிறோம், நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம், பல மைல்கள் பிரயாணம் செய்கிறோம், யாரிடத்திலும் பைசா எதிர்பார்த்ததில்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை தருகிறது பாருங்களேன். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு கிறிஸ்துவினால் நமக்கு அந்த நன்மைகளை தருகிறது. அதுதான் முக்கியம். அதனால தான் வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, தேவ பக்திக்கு வேண்டிய நன்மையான காரியங்களையும் அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். உங்களை சுற்றிலும் பாருங்களேன், உங்கள் நிலைமை அப்படியே மாறிக்கொண்டே வருகிறதை பார்ப்பீங்க. வேதத்தில் தேடி வாசித்து கர்த்தரை அறிகிற அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ள ஆரம்பிங்களேன். நீங்கள் வெளியே போகலை, அலையலை, நீங்கள் சுத்தலை, ஒன்றும் செய்யலை, எல்லாம் நார்மலாகி உங்கள் ஜீவனுக்கு வேண்டிய நன்மைகள் பரத்திலிருந்து கொடுக்கப்படுவதை பார்ப்பீங்க. தேவ பக்திக்கு வேண்டிய நன்மைகள் உங்களுக்குள் வருவதை பார்ப்பீர்கள். இது மாத்திரமா, இன்னும் நிறைய இருக்குது. அதனால தான் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நம்ம நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். சரி, அடுத்த முறை நாம் சந்திக்கும்போது கிறிஸ்துவை அறியும் அறிவு அல்லது தேவனை அறியும் அறிவு நமக்கு வேறு என்னென்ன காரியங்களை செய்கிறது என்ற புதிய செய்தியோடு நம்ம சந்திக்கலாம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். என்ன நேயர்களே, கர்த்தரை அறிகிற அறிவினால் உண்டாகும் நன்மைகள் என்ன? தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு மேலான கிருபையும் மேலான சமாதானத்தையும் இன்னும் நம்முடைய ஜீவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நமக்கு தருது அப்படிங்கிறத குறித்த ஒரு தெளிவான செய்தியை இந்த நாளில் நம்ம பார்த்தோம்ல. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்
உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டு நீங்களும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய இன்னொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி அனுபா. இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு நம்மை குறித்த வாக்குத்தத்தங்கள் நினைவில் இருப்பதில்லை. அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. நம்ம கர்த்தர் நம்மை அழைத்தது பாருங்க, ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார். அதை குறித்து அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கணும். நான் எதற்கென்று கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், விசேஷமாய் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கவும், விசேஷமாய் தேவனுக்கென்று ஊழியம் செய்யவும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும், நித்திய காலமாய் கர்த்தரோடு கூட இருக்கும்படிக்கான வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் எனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அந்த வாக்குத்தத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நித்திய ஜீவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விசேஷமாய் அழைக்கப்பட்ட நான் ஒரு சின்ன ஒரு பணத்துக்காக, ஒரு இச்சைக்காக, ஒரு பாவத்துக்காக இதெல்லாம் இழப்பேனா என்ற அந்த யோசிப்புக்குள்ளே இருந்த மனநிலை நமக்குள்ளே வரணும். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.